வணக்கம் நண்பர்களே. முன்னொரு காலத்துல சந்தனப்பட்டி என்ற சின்ன கிராமத்துல உழவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 2 மகன்கள் இருந்தனர். முதுமை அடைந்த உழவன் இறந்துவிட அண்ணன் தம்பி 2 பேரும் வறுமையில ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. தம்பி, நாம இருவரும் இந்த ஊர்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இருந்தும் வயிறார நம்மளால சாப்பிட முடியல. நான் வெளியூருக்கு சென்று வேலை தேடி வருகிறேன். நீ அதுவரை நம்ம வீட்டை பார்த்துக்க. அதன் பிறகு நம்ம சந்தோஷமாக வாழலாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அண்ணன். ரொம்ப நேரம் தொலைவில் நடந்து ஒரு ஊரை அடைந்தான். அந்த ஊர் பண்ணையாரிடம் வேலை கேட்க சென்றான். அவர்தான் பண்ணையார் என்று அறிந்து கொண்ட அவன், ஐயா, வேலை தேடி ஊருக்கு வந்தேன். ஏதேனும் எனக்கு வேலை கொடுங்கள் என்று கேட்டான். நல்ல இடத்திற்கு தான் வந்துள்ளாய். எனக்கு ஒரு வேலையால் தேவையுள்ளது. நல்ல ஊதியம் தருவேன். ஆனால் என்று இழுத்தார் அவர். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அப்படியே நடந்து கொள்வேன் என்றான் அவன். நீ என்னிடம் 1 வருஷம் வேலை செய்யணும். ஆண்டு முடிவில் 3 பொற்காசுகள் கூலியாக தருவேன். நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செய்து முடிக்க வேண்டும். அப்படி உன்னால செய்ய முடியலனா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு பொற்காசுகளை குறைத்து கொள்வேன் என்றார் அவர். சூழ்ச்சியை அறியாத அவன், இன்றே வேலைக்கு சேர்ந்து கொள்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்து முடிக்கிறேன் என்றான். அவரிடம் வேலைக்கு சேர்ந்த அவன் உண்மையாக உழைத்தான். நாட்கள் ஓடின. 1 வருஷம் முடிய இன்னும் 1 நாள் தான் இருந்தது. 3 பொற்காசுகள் நாளைக்கு கிடைக்கும். ஊருக்கு சென்று தம்பியுடன் சந்தோஷமாக வாழலாம் என்று மகிழ்ச்சியுடன் இருந்தான் அவன். பொழுது விடிந்தது. பண்ணையாரிடம் சென்று அவன், ஐயா, இன்றோடு 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் சொல்லிய கூலியை கொடுத்தால் நான் ஊருக்கு செல்வேன் என்று இழுத்தான். இன்னைக்கு சாயந்தரம்தான் நான் சொன்ன 1 வருஷம் முடிகிறது. உனக்கு 3 எளிய வேலைகள் வைக்கிறேன். சாயந்தரத்துக்குள்ள அவற்றை முடித்துவிட்டு கூலியை வாங்கிக்கொள். பிறகு மகிழ்ச்சியுடன் உன் ஊருக்கு செல் என்றார் அவர். முதல் வேலை என்னன்னு சொல்லுங்கள் என்று கேட்டான் அவன். அதோ பார், அங்கே 2 விலை உயர்ந்த பீங்கான் ஜாடிகள் உள்ளன. ஒன்று பெரிய ஜாடி, இன்னொன்று சிறிய ஜாடி. அந்த சிறிய ஜாடிக்குள் பெரிய ஜாடியை வைக்க வேண்டும். இதுதான் நீ செய்ய வேண்டிய முதல் வேலை என்றார் அவர். ஐயா, எப்படி சிறிய ஜாடிக்குள் பெரிய ஜாடியை வைக்க முடியும்? யாராலும் செய்ய முடியாத வேலையை செய்ய சொல்கிறீர்களே, இது என்ன அநியாயம் என்று அலறினான் அவன். செய்ய முடியுமா முடியாதா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொன்ன இந்த வேலையை செய்யாவிட்டால் உன் கூலியில் 1 பொற்காசை குறைத்து கொள்வேன் என்று சொன்னார் அவர். வேறு வழி இல்லாமல், ஐயா, அடுத்த வேலை என்ன, அதை சொல்லுங்கள் என்று கேட்டான். அந்த அறைக்குள் ஈரமான நெல் உள்ளது. நெல்லை நீ வெளியே எடுத்து செல்லாமல் காய வைக்க வேண்டும். அதுதான் 2வது வேலை என்றார் அவர். திடுக்கிட்ட அவன், ஈர நெல்லை வெளியே எடுத்து செல்லாமல் எப்படி காய வைக்க முடியும்? நீங்களே வழி சொல்லுங்கள் என்று கோபத்துடன் கேட்டான். வழியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ய வேண்டும் என்றார் அவர். 2 பொற்காசுகள் போய்விட்டன. 1 பொற்காசாவது கிடைக்காதா என்ற எண்ணத்தில் 3வது வேலை என்ன என்று சோகத்துடன் கேட்டான் அவன். இந்த வேலை மிக எளிய வேலை. என் தலையின் எடையை மட்டும் நீ சரியாக அளந்து சொல்ல வேண்டும். அவ்வளவுதான் என்றார் அவர். ஐயா, உங்கள் தலையின் எடையை மட்டும் எப்படி சொல்ல முடியும்? 1 வருஷம் உங்களிடம் உண்மையாக உழைத்தேன். என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சினான் அவன். நான் சொன்ன 3 வேலைகளை நீ செய்யவில்லை. ஒப்பந்தப்படி உனக்கு தர வேண்டிய 3 பொற்காசுகளை நான் தர வேண்டாம். போய் வா. இனி நீ கெஞ்சுவதாலோ அழுவதாலோ என் உள்ளம் இறங்காது என்று கண்டிப்புடன் சொன்னார் அவர். தான் நன்றாக ஏமாற்றப்பட்டது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. தள்ளாடியபடி தன் ஊர் வந்து சேர்ந்தான் அவன். தம்பியிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதான். அண்ணா, உன்னை ஏமாற்றிய அந்த பண்ணையாரை பழிக்கு பழி வாங்குகிறேன் என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு புறப்பட்டான் தம்பி. அண்ணன் வேலை பார்த்த அதே ஊரை சேர்ந்தான். பண்ணையாரை சந்தித்த அவன், ஐயா, நான் வெளியூர்காரர். வேலை தேடி இங்கு வந்தேன்.
ஏதேனும் வேலை கிடைக்குமா என்று பணிவுடன் கேட்டான். ஏமாளிக்கு உலகில் பஞ்சமே இல்லை. புதிதாக ஒரு ஏமாளி கிடைத்திருக்கிறான். இவனை ஏமாற்றி வேலை வாங்க வேண்டும் என்று நினைத்தார் அவர். எனக்கும் உன்னை போல ஒரு வேலையால் தேவை. நீ என்னிடம் 1 வருஷம் வேலை செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்து முடித்ததும் உன் கூலி 3 பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் செல்லலாம் என்றார். 1 வருஷம் முடிந்தது. ஏதும் அறியாதவன் போல, ஐயா, இன்னைக்கோட 1 வருஷம் முடிகிறது என்றான். உனக்கு 3 எளிய வேலைகள் வைத்திருக்கிறேன். அதனை முடித்துவிட்டு உன் கூலியை வாங்கிக்கொள் என்றார் பண்ணையார். இதோ இங்கே விலை உயர்ந்த 2 பீங்கான் ஜாடிகள் உள்ளன. ஒன்று பெரியது, இன்னொன்று சிறியது. நீ செய்ய வேண்டியவை அந்த சிறிய ஜாடிக்குள் பெரிய ஜாடியை வைக்க வேண்டும். செய்துவிட்டு வா என்றார் அவர். எளிய வேலைதான் என்ற அவன் அங்கே ஒரு மூலையில் இருந்த தடி ஒன்றை எடுத்தான். அந்த தடியால் அவன் கண் எதிரிலேயே பெரிய ஜாடியை ஓங்கி அடித்தான். விலை உயர்ந்த அந்த ஜாடி உடைந்து நொறுங்கியது. பதைத்த அவர், டேய், நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிறாய் என்று அலறினார். ஐயா, பெரிய ஜாடியை உடைத்தால்தான் அதை சிறிய ஜாடிக்குள் வைக்க முடியும். அதனால்தான் அந்த ஜாடியை உடைத்தேன் என்றான் அவன். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார் பண்ணையார். ஐயா, நான் செய்ய வேண்டிய 2வது வேலை என்ன என்று பணிவுடன் கேட்டான் அவன். என்கிட்டயா உன் திறமையை காட்டுகிறாய்? உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். தனக்குள் கருவினார் அவர். அந்த அறைக்குள் ஈரநெல் உள்ளது. அந்த ஈரநெல்லை நீ வெளியே எடுத்து செல்லாமல் காய வைக்க வேண்டும் என்றார். இதுவும் எளிய வேலைதான் என்ற அவன் அந்த வீட்டு கூரையின் மேல் ஏறி கூரையை பிரித்து கீழே தள்ள தொடங்கினான். இதை கண்டு பதறிய அவர், டேய், கூரையை பிரித்து ஏன் வீட்டையே நாசமாக்குகிறாய்? கீழே இறங்கு என்று கோபத்துடன் கத்தினார். ஐயா, அறைக்குள் இருக்கும் நெல்லை காய வைக்க சொன்னீர்கள். கூரையை பிரித்தால்தானே கதிரவன் ஒளி நேராக அறைக்குள் படும். அங்கிருக்கும் நெல் காயும். அதனால்தான் கூரையை பிரித்து எறிகிறேன். ஒவ்வொரு முறையும் வேலையிடுகிறீர்கள். அதை நான் செய்து முடிப்பதற்குள் நீங்களே தடுத்து விடுகிறீர்கள். இந்த முறையாவது முழுமையாக செய்ய விடுங்கள் என்றபடியே மேலும் கூரையை பிரித்து எறிந்தான். அந்த வீடு கூரை இல்லாமல் குட்டி சுவரை போல் காட்சியளித்தது. சரியான அறிவாளியிடம் மாட்டிக்கொண்டோம் என்ற உண்மை அப்போதுதான் அவருக்கு புரிந்தது. நான் இடும் 3வது வேலையை எந்த கொம்பனாலும் செய்ய முடியாது. இவன் ஏமாற்றம் அடைவதை பார்த்து நாம சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்தார் அவர். என் தலையின் எடை என்ன? நீ அதை சரியாக சொல்ல வேண்டும். இதுதான் நீ செய்ய வேண்டிய 3வது வேலை என்றார் அவர். கடினமாக வேலை இருக்கும் என்று நினைத்தேன். எளிய வேலைதான் தந்திருக்கிறீர்கள் என்ற அவன் தோட்டத்திற்கு சென்றான். பெரிய பூசணிக்காய் ஒன்றை பறித்தான். அதை தூக்கி கொண்டு உள்ளே வந்த அவன், உங்கள் தலையின் எடையும் இந்த பூசணிக்காயின் எடையும் ஒன்றுதான். இதோ தராசு உள்ளது. இதில் ஒரு தட்டில் பூசணிக்காயை வைக்கிறேன், இன்னொரு தட்டில் உங்கள் தலையை வெட்டி வைக்கிறேன். இரண்டும் சமமாக இருப்பதை நீங்களே பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே கையில் கத்தியுடன் அவர் தலையை வெட்டுவதற்காக வந்தான். ஐயோ, இவனிடம் நன்றாக மாட்டிக்கொண்டேனே, என் தலையை எடுக்காமல் விடமாட்டான் போல இருக்கிறதே என்று நடுங்கினார் அவர். இறக்கப்பட்ட அவன், இனிமேலும் ஏழை மக்களிடம் ஏமாற்றுவதை விட்டுவிடுங்கள். எனக்குரிய 3 பொற்காசுகளுடன் என் அண்ணனை ஏமாற்றி எடுத்துக்கொண்ட 3 பொற்காசுகளையும் சேர்த்து கொடுங்கள். உங்களை உயிருடன் விடுகிறேன் என்றான் அவன். 6 பொற்காசுகளை அவனிடம் தந்தார் அவர். வெற்றியுடன் அங்கிருந்து புறப்பட்டான் அவன். பண்ணையாரும் அன்றிலிருந்து மற்றவர்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு. இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.